வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளாக் தான் பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி ஃபுல்லாக விளாக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. இதுக்கப்புறம் நடக்க போகிறத நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா விழா தாங்க பண்ண போகிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுங்கள். இந்த விழாவை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குங்க, ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருமலை வையாவூர். பாருங்கள், திருமலை வையாவூர் தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், மலைக்கு அருகில் வந்துட்டோம். அந்த மலைக்கு தான் நம்ம ஏற போகிறோம். பாருங்கள். வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தென் திருப்பதின்னு சொல்லக்கூடிய திருமலை வையாவூரில் தாங்க இருக்கும். ஸோ இந்த தலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலம். இதோட ஸ்தல வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியே பார்க்குறீங்களா? ஸோ பின்னாடி இருக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கான படிக்கட்டுங்க. மொத்தம் 475 படிக்கட்டு இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டு ஏறுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே பாருங்கள். ஸோ இங்கே விநாயகர் கோயில் இருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தாங்க மலை ஏறணும். ஸோ இப்போ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வணங்கிட்டு தான் மலை ஏற போகிறோம். வாங்க இப்போ ஆஞ்சநேயரை வணங்கிட்டு மலை ஏறுவோம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மலைக்கு வரத்துக்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கீங்க. ஸோ படாலத்துலேருந்து வரவங்க இந்த மாதிரி பஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா திருமலை வையாவூர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இங்கே மலை அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டுருவாங்க. ஸோ தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்குங்க. இந்த அரச மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாகங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ நாகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ முன்னாடி வீடியோ வந்து பார்த்தோன்னா பின் பண்ணுறோம். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வேண்டுதல் வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது அது தாங்க தெரியுது. ஸோ பின்னாடி பார்க்குறீங்களா, இதுதாங்க ஆஞ்சநேயர் சன்னதி. ஸோ இங்கே பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கட்டமைப்போடு இருக்குது. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு வருவோம். இங்கே பாருங்கள், பார்க்கும் போதே வந்து கண்ணை வந்து பார்த்தோன்னா பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஓவியங்கள் வந்து தத்ரூபமாக இருக்குங்க. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம இதிகாச கதைகளை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆஞ்சநேயரோட வாழ்க்கை வரலாறு, ஸோ அவர் எந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா தொடர்ந்தார். ஸோ ராமர்கிட்ட வந்து பார்த்தோன்னா அவர் எப்படி சரணடைஞ்சார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு ஓவியமாகவே வந்து பார்த்தோன்னா ஸோ வரைஞ்சிருக்காங்க. இதை பார்க்கும்போதே ராமரை பற்றியும் ஸோ ஆஞ்சநேயரை பற்றியும் தெரியாத விஷயங்கள் நம்ம ஓவியத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகான ஓவியங்கள். ஸோ பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகான சிற்பங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம், ஓவியங்கள் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோவிலோட எந்தெந்த டைமில் வந்து பார்த்தோன்னா கோவில் திறந்துருக்கும் அப்படின்றது போட்டிருக்காங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஆலயம் திறந்துருக்குங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கே நட திறந்துடுறாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு வந்து திறக்கிறாங்க. 7 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நடை வந்து பார்த்தீங்கன்னா திறந்துருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நடை வந்து திறக்கிற நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாங்களா? இந்த ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டில் தோடர்மால் அப்படிங்கிற விஜயநகர பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசர், அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை வந்து பார்த்தோன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ளே இருக்க ஆஞ்சநேயரை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விஜயநகர பேரரசுக்கான அக்பர் தான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பண்ணியிருக்காருங்க. அந்த டைமில் இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் அக்பரோட ஆட்சியில் தோடர்மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் தான் நம்ம வணங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம பார்க்க போகிற திருமலை வையாவூர் மேலே இருக்க வெங்கடேச பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டில் மணி 2வது இப்போது அந்த கோயில் வந்து திறந்திருக்க நேரம் வந்து நம்ம சொன்னோம். அது வந்து இந்த கோயில் திறந்திருக்க நேரம் தான், அதாவது ஆஞ்சநேயர் ஏன்னா மக்களுக்கு அதை திறந்திருக்க நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலே இருக்க வெங்கடேச பெருமாள் எந்தெந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சன்னதி திறந்திருக்கும் அப்படிங்கிறத நான் மேலே போயிட்டு சொல்கிறேன். அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் 15ஆம் நூற்றாண்டில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. நம்ம மேலே போய் பார்க்க போகிற வெங்கடேச பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணது. இதை யார் பிரதிஷ்டை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியை பிரதிஷ்டை பண்ணவரோட பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தென் திருப்பதியும் பார்த்தீங்கன்னா பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போக போக நிறைய சொல்கிறேன், வாங்க போகலாம். பார்க்குறீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஒரு கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்திருக்காருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருந்து பூமிக்கு அடியில் புதைச்சிருக்காங்க. அதை தோடர்மால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தெலுங்கில் வந்து நிறைய கல்வெட்டு இருக்குங்க, ஏகப்பட்ட கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ளே நம்ம பார்க்க முடியும். ஸோ வாங்க அந்த கல்வெட்டு என்ன அப்படிங்கிறது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மலை ஏற போகிறோம். அந்த மலை ஏறத்துக்கு இந்த மாதிரி ரோடில் இந்த மாதிரி ரைட் எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரைட் எடுக்கும்போது இந்த கோயில் இருக்கும், அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நம்ம ரைட் எடுக்கிறோம். ரைட் எடுத்து அப்படியே இந்த சிமெண்ட் ரோடு வழியாக நேராக போனீங்கன்னா இதுக்கப்புறம் தான் மலை ஏற முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து தான் இதில் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே மேலே ஏறுதுங்க. நம்ம பைக்கு, காரு, பஸ்ஸு எல்லாமே இதில் ஏறலாம். அந்தளவுக்கு இடம் இருக்குது வசதியாக. எல்லா வண்டியும் போகிற அளவுக்கு இங்கே இடம் வசதியாக இருக்குது. மேலே பாருங்கள், கார் வருது. உங்களுக்கு மேலே சீக்கிரம் போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியிலே போயிடலாம். இல்லை நம்ம வந்து நடந்து போயிட்டு நம்ம பார்க்கலாம்னா படி இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அருமையான கவ். இங்கே பாருங்கள், வளைவு சரியான வளைவுங்க, வேறு லெவலில் இருக்குங்க வளைவு. இங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் கீர் போட்டு தான் போக முடியும், அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக பாறைங்க, ஃபுல்லாக பாறையை குறைஞ்சி தான் மேலே ரோடு ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. மேலே ஃபுல்லாக மின்சார வசதிலாம் பண்ணியிருக்காங்க போல். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், ஓய்யோ ஆத்தாடி பாருங்களேன், இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய ஏரி இருக்குது. எந்த ஒரு ஏரின்னு தெரியல, மிகப்பெரிய ஏரி போலுது. உங்களுக்கு இன்னும் மேலே நல்லாயிருக்கும். மேலே ஏற ஏற வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். உலகமே தெரியுது, அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்துட்டோம். இன்னும் ஒரு சுற்று தான் இருக்குது போல். இந்த வளைவு திரும்பிட்டோம்னா வா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்க்கிங் ஏரியா, காரு, டூ வீலர்லாம் பார்க்கிங் பண்ணுற ஏரியா. அண்ணா இருக்காங்க, டோக்கன் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பைக்னா 10, கார்னா 30, வேன்னா 50, பஸ்னா 100. பைக்னா 10 ரூபாண்ணே, கார்னா 30, கார்னா 30, பஸ்ஸு மற்றபடி 100 ரூபா, பஸ்லாம் 100 ரூபா, வேன் 50 ரூபா. ஓகே ஓகேண்ணே. இது வந்து கோயிலோட தேவசம் இதுலேயே வருதுங்களா? இல்லை, இது ப்ரைவேட்ண்ணா.
ப்ரைவேட். ஸோ நம்ம பைக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் போட்டோம். பைக்குக்கு வந்து 10 ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்க மேலே போவோம். நீங்கள் 20 ரூபா. ஸோ இங்கே மலைக்கு மேலே வந்தோம் அப்படின்னா பைக் பார்க்கிங்க்கும் சரி, இங்கே பாருங்கள் அது ஃபுல்லாகவே பைக் பார்க்கிங். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் எடுத்துனாலும் சரி, வேன் எடுத்து வந்தாலும் சரி, எல்லாமே பார்க் பண்ணுறதுக்கு எல்லா வசதியும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸோ இந்த தேவஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்தான். இங்கே பாருங்கள் கொடிமரம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பீரமாக பிரம்மாண்டமாக நிற்கிது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரை வணங்கிட்டோங்க. ஸோ அடுத்து கருடாரை வணங்கிட்டு பெருமாளை சேவிக்கணும். வாங்க போ ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், ஓப்பா இங்கே எதுவும் பார்த்தா மலைக்கு மேலே இருந்து பார்க்கும்போது ஸோ கீழே இருக்க எல்லா ஊரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஸோ இருக்கிற எல்லா ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க. ஏரி, குளம், நீர்நிலைகள் எல்லாமே பார்க்க முடியுது. கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டமைப்பு வேலையெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்குங்க, நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதான் வந்து நம்ம கோயிலோட திறந்திருக்க நேரம் பாருங்க. பார்த்தீங்கன்னா கோயில் வந்து மூடிட்டு இருக்காங்க. ஃபுல் அபிஷேகம் நடந்துருக்கு போல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இசைக்கலைஞர் இருக்காரு, அதிகமாக பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் சன்னதிகள் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை நடந்துட்டுருக்கு, அதனால் நாங்கள் உள்ள வீடியோ எடுக்க முடியல. காசுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக் சைடில் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே காமிச்சோம் பாருங்க, படியேறி மேலே வரணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த படி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சன்னதிக்கு போகிற வழிங்க இது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்கலான்னு போனோம். சாமிக்கு வந்து பூஜை நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு ஸ்க்ரீன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூடி இருக்காங்க. அது இல்லாமல் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம கோயில் பிரகாரத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு, ஸோ அங்கே இருக்கிற சாமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, நமக்கு சோறு தான் முக்கியம். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து பிரசாதத்தை சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ட்ரிப்பு போக போகிறோம்.
ஓகேங்களா? ஓகே, எங்களோட நீங்களும் பயணிங்க. பாருங்க லைனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பலகாரமாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குங்க, எல்லாம் சாப்பாடு ஐட்டமாக இருக்குது. இருக்குது. லட்டு, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு இங்கே பாருங்கள். ஸோ அல்வா இருக்குது. திருப்பதி போலவே லட்டு பாருங்கள், அதில் திருப்பதி லட்டில் இருக்க மாதிரியே இருக்குது. பார்த்தீங்கன்னா அதிரசம், அதுக்கப்புறம் கார தட்டை வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, எல்லாம் பெரிய பெரிய ஐட்டமாக இருக்குங்க. இது வந்து மிளகு தட்டை வடைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதுக்கப்புறம் அக்கா வந்து புளிசாதம் தராங்க. பெருமாள் கோயில் புளிசாதம்னா யாருக்கெல்லாம் பிடிக்காம இருக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பெருமாள் கோயில் புளிசாதம். பிரசாதம் வாங்கிட்டோம், சாப்பிட்லாம். அது கூட புளிசாதத்தை போட்டு விட்டார் நம்மால். சூப்பராக இருங்க. அதாவது கோயில் பிரசாதம்னா பிரசாதம் தாங்க, அது வந்து புளிசாதம் கோயிலில் செய்தாங்க அருமையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. மணி ஒன்று தான் வாங்கியிருக்காரு, 10 நினைக்கிறேன். இதை முடிச்சுட்டு ஒன்று வாங்கிக்கலாம். இங்கே வந்து இது மட்டும் இல்லைங்க, தோசை வச்சுருக்காங்க, பொடி தோசை வச்சுருக்காங்க, பொடி இட்லி வச்சுருக்காங்க. நமக்கு தேவை அப்படின்னா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நம்ம சோறு தான் முக்கியம், பேசக்கூடாது. இங்கே பாருங்க, பாதி தொன்னையே காலி பண்ணிட்டாங்க. பிரியாணிங்க கூட சேர்ந்தாலே முன்னாடியே சாப்பிடணும். தொண்டை ஃபுல்லாக காலி பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் வாங்குகிறோம். ஓகேங்களா? சாப்பிடும்போது பேசக்கூடாது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஓகேங்களா? இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.